என்டிஏ டாக்க விஜய் குரூப்பே ஏன் பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்க அதை ரசிக்கிறாங்க, தன்னை சுற்றி நடக்கிறத. அதனால என்ன லாபம் உங்களுக்கு? அது தனிப்பட்ட முறையில் சொல்லிக்க வேண்டியதுதான். என்னை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்னை பற்றி என்ன எதுவுமே இல்லையா, திட்டிக்கிட்டாரு இது என்ன, நான் விளம்பரத்திலே இருந்துகிட்டு இருக்கணும். ஓகே, ஆனால் இது லாபமாகுமா அரசியல் கலந்து? ஒன்றும் லாபமாகுது. ஏங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவர் செய்யக்கூடாத தவறுகளெல்லாம் அவர் செய்கிறாருங்க, செய்யக்கூடாத தவறுகளை அவர் செய்கிறார். அப்போ அவருக்கு அதிகாரத்துக்கு வரணுன்ற ஆசை சீரியஸாக இல்லைன்னு தாங்க அர்த்தம். பொது வாழ்க்கைக்கு அவர் வந்ததால், அரசியல் தலைவராக வந்ததால், அடுத்த முதலமைச்சர்னு தன்னைத்தானே அவர் பிரகடனப்படுத்துகிறதால, தாவேக்காகவும் திமுக தான் போட்டின்றதுனால, திமுக ஆல்டர்னேட்டிவாக தன்னை அவர் பேசிக்கிறதால நம்ம அவரை பற்றி பேச வேண்டிய அவலமான, துர்பாக்கியமான, அருவருப்பான நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அவங்க என்ன இதெல்லாம் என்ன பிஹேவியர்? வாட் நான்சென்ஸ் யார் இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? அப்போ எப்படிப்பட்டவர் எப்படி வந்து ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவராகவோ அல்லது ஒரு முதலமைச்சராகவோ அல்லது திமுகவுக்கு மாற்றாவோ இல்லை தனிப்படி இருக்க முடியும்? தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து அரசியல் கட்சி தலைவராக பொருத்தி பார்க்கணும். இல்லை, அது வந்துருச்சு இல்லை. இப்போ வெறும் நடிகராக இருந்தால் நம்ம இதை பேச போகிறது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். கையளவு உலகம், அது கெட்ட செய்தி தான் ரொம்ப சுலபமாக பரவும். அப்போ அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்ற குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லைன்னா அப்புறம் இவங்களாம் என்ன அரசியல் கட்சி நடத்தி என்ன பண்ண போகிறோம்? பிரச்சனை நடுத்தருக்கு வந்துடுச்சு. இது வர்த்தான விஷயம் இல்லைன்னு அவங்க ஒத்துப்பாங்களா? இந்த வர்த்தான விஷயம் இல்லைன்னு சொல்கிறது அவங்க எப்படி பார்ப்பாங்க? அது அவங்கள காயப்படுத்துறது இல்லையா? இது வர்த்தான விஷயம் இல்லைன்றது இன்னும் அதிகமாக விமர்சனத்துக்குள்ள. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என்டிஏ டாக்க விஜய் குரூப்பே ஏன் பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்க அதை ரசிக்கிறாங்க, தன்னை சுற்றி நடக்கிறத. அதனால என்ன லாபம் உங்களுக்கு? அது தனிப்பட்ட முறையில் சொல்லிக்க வேண்டியதுதான். என்னை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்னை பற்றி எல்லாரும் அண்ணன் டாக்டர் கலைஞர் சொல்லுவார்ல, என்னை பற்றியே பேசு, நல்லதோ கெட்டதோ என்னை பற்றி பேசுனாங்க. அந்த மாதிரி கலைஞர் வழி வந்தவர். என்ன எதுவுமே இல்லையா, திட்டிக்கிட்டாரு இது என்ன, நான் விளம்பரத்திலே இருந்துகிட்டு இருக்கணும். ஓகே, ஆனால் இது லாபமாகுமா அரசியல் களத்தில்? ஒன்றும் லாபமாகுது. ஏங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவர் செய்யக்கூடாத தவறுகளெல்லாம் அவர் செய்கிறாருங்க, செய்யக்கூடாத தவறுகளை அவர் செய்கிறார். அப்போ அவருக்கு அதிகாரத்துக்கு வரணுன்ற ஆசை சீரியஸாக இல்லைன்னு தாங்க அர்த்தம். யாராவது இந்த மாதிரி தவறுகளை செய்வாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் மறுபடியும் நல்லது கெட்டதுக்குள்ளே போக விரும்பலைங்க, அது பேசுறதுக்கு அசிங்கமாக இருக்குது, நமக்கு அவலமாக இருக்குது, நம்ம வேலை அது கிடையாது. ஆனால் பொது வாழ்க்கைக்கு அவர் வந்ததால், அரசியல் தலைவராக வந்ததால், அடுத்த முதலமைச்சர்னு தன்னைத்தானே அவர் பிரகடனப்படுத்திக்கிறதால, தாவேக்காகவும் திமுக தான் போட்டின்றதுனால, திமுக ஆல்டர்னேட்டிவாக தன்னை அவர் பேசிக்கிறதால நம்ம அவரை பற்றி பேச வேண்டிய அவலமான, துர்பாக்கியமான, அருவருப்பான நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அருவருப்பான நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் சார். அவங்க என்ன இதெல்லாம் என்ன பிஹேவியரு? நான் கேட்குறேன், வாட் நான்சென்ஸ் யார் இதெல்லாம்? என்னது இதெல்லாம்? உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் 4 செவத்துக்குள்ளே வைங்க சார். அது எது கொண்டு வந்து பொது வெளியில் வைக்கிறீங்க? எவனோ ஏதோ பண்ணிட்டு போகிறான். அப்போ எப்படிப்பட்டவர் எப்படி வந்து ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவராகவோ அல்லது ஒரு முதலமைச்சராகவோ அல்லது திமுகவுக்கு மாற்றாவோ இல்லை தனிப்படி இருக்க முடியும்? தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து அரசியல் கட்சி தலைவராக பொருத்தி பார்க்கணுமா? இல்லை, அது வந்துடுச்சு இல்லை. இப்போ வெறும் நடிகராக இருந்தால் நம்ம இதை பேச போகிறது இல்லை. இந்தியா மாதிரியான நாடுகளில் வந்து அரசியல்வாதியோட தனிப்பட்ட வாழ்க்கையும் விவாதிக்கப்படும். நம்ம விவாதிக்காமல் இருக்கலாம், பொதுமக்கள் விவாதிப்பாங்க, எதிர்கட்சிகள் விவாதிக்கும். அந்த வாய்ப்பை ஏன் கொடுக்குறீங்க? அந்த வாய்ப்பை ஏன் கொடுக்குறீங்க நீங்கள்? அவங்க பதிலுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, எல்லாருமே என்ன யோகியமா? இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த லெவலுக்கு போகிறதே அசிங்கம் இல்லை. எல்லாரும் யோகியமானா மற்றவங்கலாம் யோகியம் இல்லைன்னா சம்மந்தப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. இங்கே சம்மந்தப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது உங்கள் யோகியத்தை சந்திச்சிருக்குது இல்லை. நான் இப்பயும் அவரோட அந்த வாழ்க்கை குறித்த எத்தகையது ஒரு கருத்தையும் சொல்ல விரும்பலை. நியாயம் யார் பக்கம், அநியாயம் யார் பக்கம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. 100% திஸ் இஸ் அ ப்ரைவேட் மேட்டர். அவருக்கும் நீதிமன்றத்துக்கும் உள்ள இடையில், அவர் சம்மந்தப்பட்டவர்களுக்கு இடையில் உள்ள விஷயங்கள் அது எல்லாமே. அதை பற்றி நம்ம எதுவுமே பேசக்கூடாது. அது குறித்த செய்திகள் கூட நம்ம காதுக்கு வராமல் இருக்கிறது நல்லது. ஆனால் அந்த அளவுக்கு பெரும்பாலானவங்க இவ்வளோ கண்ணியமாக இருக்க மாட்டாங்க. அதை போட்டு நோண்டுவாங்க, அரிப்பை சொரிஞ்சுப்பாங்க, கெக்கலி கொட்டி சிரிப்பாங்க. எத்தனையோ பிரச்சனை நாட்டில் இருக்கும்போது இதை பேசுவாங்க. பெரிய பெரிய தொலைக்காட்சிகள் அதை வச்சு குழப்பம் நடத்துவான். அதுக்கு எதுக்கு தீனி போடுற? அது தேர்தல் நேரம்னும் போது இன்னும் அதிகமாக அது பேசப்படும். அமைதியாவது இருக்கணும்ன்றீங்க? யார் அமைதியாக இருக்கணும்? இதுக்கு தீனி போடாமல்
அவங்க நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வரும்போது சில அடிப்படையான எதிர்பார்ப்புகள் வந்து சமூகத்தில் இருக்குது. நீங்கள் அதை அவ்வளோ சீக்கிரம் ஒதுக்கி தள்ளிட்டு போயிட முடியாது. வெற்றி தோல்விகள் அதை வைத்து தீர்மானிக்கப்படுவதில்லை என்பது உண்மை. பட் அது பேசப்படும் பொருள். அது இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். கையளவு உலகம். அது கெட்ட செய்தி தான் ரொம்ப சுலபமாக பரவும். நல்ல செய்தியை விட கெட்ட செய்தி தான் ரொம்ப மனித வக்ரம் அந்த அளவுக்கு. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்ற குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லைன்னா அப்புறம் இவங்கெல்லாம் என்ன அரசியல் கட்சி நடத்தி என்ன பண்ண போகிறாங்க? வெறும் நடிகராக இருக்க வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து பொதுவெளிக்கு வந்தால் கூட யாரும் அதை பற்றி கேட்க போகிறது கிடையாது. பேசிட்டு போய்டும். அவன் அரிப்பை சொரிஞ்சுக்கிட்டு பிரச்சனையை அதாவது வந்து அதை ஒரு பொழுதுபோக்காக பார்ப்பான், டைம் பாஸிங்காக பார்ப்பான். பட் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படி செய்ய முடியாது இல்லையா? அதுக்கு சொல்ல வரேன் நான். ஆனால் சார் விஜய் இதுக்கு பதில் சொல்கிற விதமாக அந்த மகளிர் தின விழாவில் பேசும்பொழுது இப்படி நிறைய நீங்கள் எல்லாம் அதில் மன உளைச்சலுக்கு ஆகிறத நினச்சி எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் அவ்வளோ ஒருத்தான விஷயம் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக வார்த்தையே தப்பு. அந்த ஒர்த்தான விஷயம் இல்லைன்றதே தப்பு. உங்கள் பிரச்சனை நடுத்தருக்கு வந்துடுச்சு. அதில் சம்மந்தப்பட்டவரும் அவங்களுடைய குழந்தைகளும் இருக்காங்க. இது ஒர்த்தான விஷயம் இல்லைன்னு அவங்க ஒத்துப்பாங்களா? இந்த ஒர்த்தான விஷயம் இல்லைன்னு சொல்கிறது அவங்க எப்படி பார்ப்பாங்க? அது அவங்கள காயப்படுத்துறதா இல்லையா? என்ன காயப்படுத்திட்டாங்கல்ல? இல்லை இது எல்லாமே 4 சவுத்துக்குள்ளே இருந்தால் ஓகே. அதான் இது ஒர்த்தான விஷயம் இல்லைன்றது இன்னும் அதிகமாக விமர்சனத்துக்கு உள்ளாகுது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த நியாய அநியாயங்கள் பக்கம் நம்ம எதுவுமே நிற்க முடியாது. பியூர்லி ப்ரைவேட் அஃபேர். பட் சமூகம் எப்படி அதை பார்க்கும்? இல்லை நீங்கள் கண்டுக்காத இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். சமூகம் எப்படி அதை பார்க்கும்? நீ அரசியல்வாதி என்பது கேட்பான். உன் குடும்ப விஷயத்தையே நீ ஒர்த்து இல்லைன்னு நினைக்கிறியா? கேட்பான். சரியா சொன்னீங்க. அப்போ நீ நாட்டை எப்படி காப்பாற்ற போற? பட் இவ்வளோ தூரம் நம்ம இதை பேசுனது ரைட் எஸ். நேற்று சார் ஆதவ் அர்ஜுன் பேசும் பொழுது, இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசும் பொழுது போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, அதனால தான் தலைவர் வெளியில் வர முடியாத ஒரு நெருக்கடி இருந்துச்சு. இப்போ எலெக்ஷன் டேட் அறிவிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா இங்கே இது மாறிடும், கையெழுத்து அதிகாரம்லாம் மாறிடும், அப்போ தலைவர் தெருவுக்கு தெருவு நடந்து வருவார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்படி வந்துச்சுன்னா அப்படியே டஃபாகும். விஜய் களத்துக்கு போனார்னா கண்டிப்பாக போட்டி கடுமையாகும், திமுக நெருக்கடி கூடுதலாகும். இது பாருங்கள், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், விஜய்க்கு மக்கள் மத்தியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய செல்வாக்கு வந்து திமுகவை மிகப்பெரிய அளவில் கலக்கத்தில், அச்சத்தில், பீதியில் உரைய வைத்திருக்கிறது. அவர் கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு பதுங்கி இருக்கிறது திமுகவுக்கு ரொம்ப லாபமாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே பதுங்கி இருக்கிறது. அவர் ஃப்ரீயாக அவரை அலோவ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு சிக்கல் தான். எல்லா கட்சியும் அலோவ் பண்ணிட்டு அவருக்கு 5000 பேர் தான் வரணும், QR கோடு வச்சு தான் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு கட்சி மட்டும் அப்படி சொல்ல முடியாதுல்ல. அதாங்க இப்போ நீங்கள் மற்றவங்கெல்லாம் வரேன். இப்போ திருச்சியில் மாநாட்டில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? பொறுப்பெடுத்துக்கன்னு தானே சொல்கிறாங்க. ஸ்டாலின் மீட்டிங்லையும் எடப்பாடி மீட்டிங்லையும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் வர கூட்டம் கூட்டிங்க வர கூட்டம், விஜய்க்கு வர கூட்டம் இயல்பான கூட்டம், சீமானுக்கு வர கூட்டம் இயல்பான கூட்டம். அது சீமானை விட விஜய்க்கு அதிக கூட்டம் வருது. அது இயல்பான கூட்டம், அது காசு கொடுத்து கூட்டு வர கூட்டம் கிடையாது. பெரிய கூட்டம் நடத்துறது பெரிய அளவில் காசு கொடுத்தும் நீங்கள் எவ்வளோ காலி சார் தான் கிடக்குது. அன்றைக்கி ஸ்டாலின் மீட்டிங்கில் மீடியா காட்ட மாட்டேங்குது, எடப்பாடி மீட்டிங்லையும் காலி சார் தான் கிடக்குது. சார் விஜய் நடத்தக்கூடாதுன்னா யாரும் தடுத்தெல்லாம் வைக்க முடியாதுல்ல, இவங்க உடனே கோர்ட்டுக்கு போயிட முடியும்ல, எனக்கு பர்மிஷன் போக முடியலையா? SOPs போட்டு எல்லா கட்சிக்கும் எங்கெங்கே நடைமுறைப்படுத்துகிறான், மற்றவங்களுக்கெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறாங்க. மற்ற கூட்டத்தில் எதுலேயும் நடக்கல அசம்பாவிதம். அதுதான சிக்கல். கரெக்டு. மற்ற இடத்துல 40 பேர் சாவலை. நீ அரசியல் கட்சி கூட்டமாக இருந்தால் செத்துருக்க மாட்டான். நீ அரசியல் கட்சிக்கு நடத்தாமல் ஏதோ ஒரு பார்க்க வரத்துக்கு முண்டி அடிச்சுன்னு கூட்டம் வருதுன்னா இந்த நேரம் சரியில்லை, துரதிருஷ்டம். 41 பேர் செத்தான். அதுக்கப்புறம் எந்த இடத்துலையும் கூட்டம் நடத்த முடியல. கூட்டம் நடத்துகிற போகிற இடம்லாம் 1000 கண்டிஷனை போடுறான். அவ்வளோ கண்டிஷனை போட்டு எவனுமே கூட்டம் நடத்த முடியாது. எப்படி நடத்துவீங்க நீங்கள்? QR கோடு பார்த்து எவங்க வருவாங்க? நிர்வாகிகள் தானே சார். மக்கள்கிட்டே போக முடியலையே. இதோ இப்போ எலெக்ஷன் இது வந்துடுச்சுன்னா போயிடுவாங்கிறாருல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது என்ன கதியாக போகுதுன்னு தெரியல. எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்து பொறுப்பு தானே, லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான். ஆமாம், அது தேர்தல் ஆணையம்னாலும் வந்து எவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அவங்களுக்கு. வந்து இவர் ADMK BJP ஒரு பக்கம் அடிக்கிறான்னா திமுக ஒரு பக்கம் அடிக்கும். ஏன்னா 2 பேர் ஓட்டையும் உடைக்கிறாரு. NDAவும் இப்போ கலக்கத்தில் ஆகுமா? கண்டிப்பாக NDAவும் கலக்கத்தில் ஆகும். விஜயோட செல்வாக்கை பார்த்து இப்போ இந்த ஏரியாவில் அடையாறில் விஜய் பிரச்சாரத்துக்கு வராருன்னா முண்டி அடிச்சு ரோடுக்கு வருவான், கூட்டம் பார்க்கறதுக்கு தான் வருவான் பெரும்பாலும். விஜய் பார்க்கணும். ஆமாம், அதில் கலைப்புறாய் 4 பேர் செத்துறான்னு வச்சுக்கோங்க. விஜயோட பிரச்சாரத்துக்கு எல்லாமே அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு சிக்கல் வரும். என்ன ஒன்று, இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அது மாறும்னு ஆதவ் அர்ஜுன் சொல்கிறாரு. எனக்கு என்னமோ அது எந்த அளவு மாறுன்றதுலேயே சந்தேகம் இருக்குது. ஏன்னா இவர் கூட்டம் போவார், எங்கேயா போவார்,
ஒரு 2 பேர் சாவறான்னு வச்சுங்க, என்ன ஆகும்? அது மற்றவங்க கூட்டத்தில் செத்தா அது பெருசு இல்லை, விஜய் கட்டத்தில் செத்தா ரொம்ப பெருசு. அது சின்ன சின்ன தவறுகள் கூட பெரிதாக்கப்படும். பட் கண்டிப்பாக இப்போ இருக்க அந்த கண்டிஷன்ஸ் இருக்காது, ஓரளவு குறையும். சார் இப்போ என்டிஏ பற்றி நம்ம சொல்லும் பொழுது எடப்பாடி பழனிசாமியை விரும்பலைன்னு சொல்லியிருந்தீங்க, விஜய் வந்து என்டிஏக்குள்ளே வர்றது. ஆனால் நம்பர்ஸ் இல்லைங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கொடி காட்டினதுக்கு பார்த்தீங்களா, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கன்னு சொல்லி வரவேற்ற வரல. சீச்சி இந்த பழம் புளிக்குன்றாரு. அதான் ஏன் இப்போ புளிச்சிருச்சு திடீர்னு? வரமாட்டேன், என் கூட வந்தீங்கன்னா எனக்கு வந்து கொடி பறக்குது பாருங்க, வரலன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கணும், அவ்வளோதான். வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை ஏன் இனிமேல் வரமாட்டாங்க, இனிமேல் வாய்ப்பு இல்லை, இனிமேல் வாய்ப்பு இல்லை. விஜயே வரமாட்டார், வந்தாலும் ஆனால் எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். நம்பர் இல்லை, எங்கே சீட்டு? 100 சீட்டுக்கு மேலே அவங்க நிற்க முடியாது. 100 சீட்டு போய் நின்றுன்னா மக்களுக்கு தெளிவாக வாக்குறுதி, பிஜேபி கவர்மெண்ட்டுன்னு நீங்களே வாக்குறுதி கொடுத்துட்டு போறீங்க. என்டிஏ அப்ப ஸ்டாலின் சொல்ற ஆமாம், மக்கள் சென்னை வர்சஸ் டெல்லி, தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி. மக்கள் வந்து ஒருபோதும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஏடிஎம்கே போடுவாங்க, பிஜேபிக்கு போட மாட்டாங்க. அது அந்த ரிஸ்க் இருக்குது உங்களுக்கு. 100 சீட்டெல்லாம் போய் நின்றுன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் மக்கள் மத்தியில் அது உருவாக்கக்கூடிய சங்கடம்ன்றது என்ன? விஜய் என்டிஏக்குள்ளே போனால் எப்போ என்டிஏ ஜெயிக்கும்னா ஒரு 140 சீட்டு குறையாமல் ஏடிஎம்கே நிற்கணும், அப்போ ஜெயிக்கும். அதிமுக போட்டி போடுறது 100, விஜய் 60-70 சீட்டு, பிஜேபி 50-40 சீட் நிற்கிறான், கூட்டணியெல்லாம் சேர்ந்துன்னா அது உருவாக்கக்கூடிய பீதி சிறுபான்மையின மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏற்கனவே திமுக அதை வச்சு தான் வண்டியை ஓட்டின்னு இருக்குது. அது இன்னும் வந்து அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக போயிடும், ஃப்ரெஷ்ஷாகவும். எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர் கொடுக்குற வாக்குறுதி சொன்னால் கூட எவங்க நம்புவோம் அவங்களுக்கு? நீ நிற்கிறதே 100 தொகுதினா கூட்டணி சர்க்கார் வரும்போது இப்போ என்ன ஆச்சு? நிதிஷ்குமாருக்கு என்ன ஆச்சு? அந்த கதை தான் வரும். ஆனால் ஒன்று நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா அது பிஜேபி கவர்மெண்ட் தான். எடப்பாடியை வந்து பிஜேபி சாப்பிட்றோம், அதில் சந்தேகமே வேணாம். எடப்பாடி பழனிசாமியை பிஜேபி விழுங்கும். என்ன சார், திமுக எப்படி குட்டி குட்டி கட்சிகளை விழுங்குதோ, பிஜேபி அந்த மாதிரி எல்லா கட்சிகளையும் விழுங்கிக்கிட்டு இருக்குது. சின்ன மீனை பெரிய மீன் விழுங்கும். அதிமுக அப்படிப்பட்ட கட்சியா? இன்னைக்கு என்ன இருக்குது அதிமுக? ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 3 தேர்தலில் தோல்வி. ஜெயலலிதாவே அப்படி தோத்தது இல்லையா? 3 தேர்தலில் தோத்துருக்காங்க. 2004, 2006, 2009. ஏங்க அந்த அம்மா இவ்வளோ மோசமாக தோக்கல. அந்த அம்மா இவ்வளோ மோசமாக தோக்கலையா? அவங்க 2004 பெரும் ஸ்வீப் ஓகே. 2006 60 சீட் ஜெயிச்சாங்க. ஆனா ஆட்சி போயிடுச்சு. போட்டோம் 2009 9 சீட் பார்லிமெண்ட் ஜெயிச்சாங்க. ஆனா அது எவ்வளவு நெருக்கடி, எதிர்க்கட்சிகளுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருந்த தேர்தல். நான் என்ன சொல்றேன், அப்படி பார்க்கக்கூடாது. இன்னைக்கு ஜெயலலிதா இல்லாத அதிமுக வந்து ஜெயலலிதா இருக்கும்போது இந்த அதிமுக விட ரொம்ப பலவீனமாக இருக்கு. அதுவும் தோல்வியை தவிர 19 தோல்வி, 21 தோல்வி, 24 தோல்வி, உள்ளாட்சி தோல்வி, எல்லாம் தோல்வி. 26லையும் தோத்தா இழுத்து மூட வேண்டியதான் கிடையாது. அங்கே பிஜேபி மாதிரி இங்கே திமுக உருவம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ பிஜேபி ஏடிஎம்கே விழுங்குறதுக்கு தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக ஜெயிச்சாங்கன்னா விழுங்குவான், தோத்தாலும் விழுங்குவான். ஜெயிச்சா ஈஸியாக விழுங்குவான், தோத்தா மொல்லமாக விழுங்குவான். ஜெயிச்சா அதிகாரம் கையில் இருக்கும் எடப்பாடி. அதை தான் சொல்ல வரேன். அப்போ தான் அமித்ஷாவோட உண்மையான முகத்தை இவங்க பார்ப்பாங்க, மோடியோட முகத்தை பார்ப்பாங்க. தனியாக ஒன்றும் உங்களை ஆளை விட மாட்டாங்க. 4 மாதிரி ஆளை போடுவான், பிஜேபி ஆளை போடுவான், ஆர்எஸ்எஸ் தான் அதை முடிவு செய்வான். ஜெயிச்சா அதிமுக வந்து ஆர்எஸ்எஸ் கிட்ட வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும் எடப்பாடியை. ஆர்எஸ்எஸ்க்கு எடப்பாடி ஏன் ப்ராக்ரஸ் கொடுக்கணும்? என் கூட சேர்ந்தானே நீ கொடுக்கணும். ரொம்ப வீராவேசம்லாம் பேச முடியாது, சொன்னதை செய்யணும். இல்லைன்னா வந்து அதுக்கான வேலையை கொடுப்பீங்க. அதிமுக ஜெயிச்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக பாஜக ஆர்எஸ்எஸ் விழுங்கும். அப்சல்யூட்லி. ஜெயிச்சாலும் விழுங்கும், தோத்தாலும் விழுங்கும். ஜெயிச்சா சீக்கிரமாக விழுங்கும். அதிமுகவே ஆர்எஸ்எஸும் பாஜகவும் விழுங்குவது உறுதி. ஆனால் சார் அதிமுகவும் என்னதான் இருந்தாலும் திராவிட கட்சி, அண்ணாவின் கொள்கைகள் இருக்கக்கூடிய கட்சி. நம்மோட போயிடுச்சுங்க, ஜெயலலிதாவோட போயிடுச்சு. ஜெயலலிதா இருந்தால் நீ இவ்வளோ ஆட்டெல்லாம் இவங்களாம் ஆடுவாங்களா? நம்ம போயிட்டாங்க, கட்சியும் போச்சு, அவ்வளோதான். ஜெயலலிதாவோட அதிமுக முடிந்தது. அடுத்தடுத்த கட்ட தலைவர்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல. எங்கே இருக்காரு? வேலுமணி இருக்காரு, தங்கமணி இருக்காரு. அவர் இருக்காரு. கட்சி இருக்குமான்னு பார்க்கணும் அடுத்த எலெக்ஷனுக்கு பிறகு. ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, எவ்வளோ பேர் சார் இருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு எங்கே இருக்காங்கன்னு பாருங்க. அவங்களே போயிடுவாங்களா என்ன? கட்சிக்கு எதிர்காலம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அரசியல்வாதியோட குணம் என்ன? என்ன செஞ்சும் அதிகாரத்தை காப்பாற்றிக்கணும். வாய்ப்பு இல்லையா, எந்த பக்கம் காத்தடிக்குதோ அங்கே போய் ஏறிக்கணும். ஸோ இப்போ அதிமுகவுக்கு இது ஒரு நெருக்கடியான தேர்தல் தான். நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. கூட்டணி வந்து கடை விரித்தேன் கொள்வார் இல்லை,
அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோன்னு அவர் சொல்லி யாரும் சீண்ட கூட இல்லை, அவர் சீண்ட கூட இல்லை. விஜய் தனிமரம் தோப்பாகாது என்று அவர் தனிமரம். ஓட்டை உடைக்கலாம், அவர் ஜெயிக்க முடியாது. விஜய் ஜெயிக்க மாட்டார். அதிமுகவுக்கு அப்ப நெருக்கடியான தேர்தல், திமுக நெருக்கடியான தேர்தல். மேபி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விவரம் அறிந்தவர்களுடைய மத்திய அமைச்சரவையில் உள்ள மத்திய அமைச்சரவை செயலாளர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுடைய அவதானிப்பு என்பது, அசஸ்மெண்ட் என்பது, இந்த தேர்தல் முதன்முறையாக, வரலாற்றில் முதன்முறையாக இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு தொங்கு சட்டமன்றத்தை கொடுக்க போகிறது. யாருக்கும் மெஜாரிட்டி வராது. அந்த நோக்கி தான் இன்றைக்கி தமிழ்நாடு போகுது. எதனாலன்னு சொல்கிறாங்க சார்? நல்ல கேள்வி. இப்போ திமுக அரசின் மீது முழு அளவில் திருப்தி இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஆனால் திமுக ஒரு சாதனைகள் பண்ணியிருக்குது, மறுக்கல. ஆனால் 2வது முறையாக திமுக மக்கள் வாக்களித்த வரலாறே கிடையாது. 2வது ஏடிஎம்கே சரி நம்பிக்கைக்குரிய பாத்திரத்தை வைக்குதானா, அதுவும் இல்லை. ஏடிஎம்கேயும் பிஜேபியும் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற அளவுக்கு அரசியல் பண்ணலை. அதனால் ஓரளவு தான் அவங்களுக்கு ஓட்டு போகுமே வழி, பெரிய அளவில் ஆட்சி அளவுக்கு போகுது. 3வது விஜய் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு, குறிப்பாக திமுகவுக்கு அவரால் சேதாரம் அதிகம். 4வது சீமானு, அவர் எதோ பேசினு எங்கேயோ போயின்னு இருக்காரு, அவர் சீரியஸ் பிளேயர் கிடையாது. இப்போ 4வது உடையும் போது ஒன்று சிம்பிள் மெஜாரிட்டியாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக டிஎம்கே வரலாம், மறுக்கல. பட் அதற்கு இணையான ஆப்பர்ச்சுனிட்டின்றது இதுவரைக்கும் வரலாறுலேயே திமுக பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்தது கிடையாது. ஆனால் மோசமாகவும் தோக்க மாட்டாங்க. அதனால் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத சூழல் உருவெடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு ஹங் அசம்பிளி நோக்கி நகருகிறது என்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுகிறது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.